லெமன் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பேனில் மிளகாய், வெந்தயம், கடுகு, பெருங்காயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலே இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். செவக்க வறுத்து நல்லா செவக்க வறுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் காரமே இல்லை, அதனால் நான் அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. அப்படி தான் போட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நேராக நுணுக்கிக்கணும். அரைச்சிக்கிட்டு அந்த வானலியில் நல்லெண்ணெய் விட்டு வானலி சுட்டதும் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஊறுகாய்க்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். எனக்கு அப்போ தான் பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுங்க. போட்டு அப்புறம் நம்ம லெமனை அரிஞ்சு உப்பில் அரிஞ்சு வச்சு ஒரு 4-5 நாள் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். அப்போ தான் வருஷ கணக்காக வீணாக போகாமல் இருக்கும். உடனே அவிச்சி சில பேர் செய்வாங்க. அவிச்செல்லாம் செஞ்சால் அது சீக்கிரம் வீணாக போயிடும். லெமனை நல்லா கழுவிட்டு துணி போட்டு துடைச்சிட்டு நல்லா ஒரு லெமனை 8 துண்டாக அரியணும். அரிஞ்சு உப்பு போட்டு குலுக்கி வச்சிடணும். ஒரு 4-5 நாள் குலுக்கி வச்சிடணும். குலுக்கி வச்சு நல்லா ஊறின பிறகு தான் நம்ம தாளிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் பொடி போடுங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கணும். முன்னாடியே அந்த நம்ம நுணுக்கி வச்ச மிளகாத்தூள் போட்டுறக்கூடாது. இப்போ மிளகாய், வெந்தயம்லாம் இப்போ போட்டால் அது அடி பிடிச்சிக்கும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு இந்த லெமன் வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அதை போடுங்க அந்த தூளை. அந்த ஆயிலே நல்லா வேகணும். வெந்த பிறகு நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 லிட்டர் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் நிறைய எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குன்ட்டு நாட்டு சர்க்கரை ஒரு 25 போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதும் பாட்டிலில் கொட்டி கிளாஸ் உள்ள பாட்டில் இல்லாட்டி பீங்கான் ஜாடியில் வச்சுருங்க. வருஷ கணக்காக வீணாக போகாது.